எங்களுடைய சமூகத்தில் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் என்ற வார்த்தையை கேட்டாலே அதிகமானவர்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய உதிர்ப்பு என்னவென்றால், அதாவது ஏதாவது ஒரு மனநோய் ஏற்பட்டவர்கள் தான் கவுன்சிலிங் செல்வார்கள் என்று சிலர்கள் தவறான புரிதல்களோடு இருக்கின்றார்கள். உண்மையில் கவுன்சிலிங் என்பது ஒரு மனிதனை சில கட்டத்தில் அவனை உயர்த்துவதற்காக வேண்டி பயன்படக்கூடிய ஒரு செஷன். அதாவது சிலர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் தடம் புரண்டு கொண்டிருக்கின்றார்கள், ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாது கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர் சென்று என்ன செய்யலாம், அவர்களுடைய அந்த திட்டங்களை அவராகவே ஒரு முடிவை எடுப்பதற்கு உதவி செய்யக்கூடியவர் தான் கவுன்சிலர் என்பவர். அப்படியான ஒரு செஷனுக்கு தான் கவுன்சிலிங் என்று சொல்ல முடியும். அதுவல்லாமல் மக்கள் நினைத்தது போல கவுன்சிலிங் என்பது அது வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பது கிடையாது. எங்களுடைய சமுதாயம் அவ்வாறு தான் நினைத்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் கவுன்சிலர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பாரிய ஒரு இதை செய்கின்றார். அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்க முடியும், அல்லது சில வாழ்க்கையை தேவையான வழிகாட்டலாக இருக்க முடியும். இப்படியான ஒரு விடயங்கள் எல்லாம் அவர் என்ன செய்கின்றார், ஒரு நேர்த்தியாக படித்து இப்படித்தான் வழிகாட்ட வேண்டும் என்ற உன்னதமான அந்த கற்கையோடு அவர் என்ன செய்கின்றார், வழிகாட்டுகின்றார். இதுதான் உண்மையான கவுன்சிலருடைய வேலை. அதுவல்லாமல் ஏதாவது நோய்க்கு மருந்து கொடுப்பதும், அதாவது பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பது கவுன்சிலருடைய வேலை கிடையாது. இதை மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த வெளிநாடுகளில் நீங்கள் பார்க்க முடியும், அதாவது சிலர்கள் மனச்சோர்வு ஏற்பட்டால் அல்லது அவர்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் எதை தீர்மானம் எடுப்பது என்று தெரியாத ஒரு தில்லாடி கொண்டிருக்கின்ற போது பெரிய பெரிய படித்தவர்கள் கூட இன்று என்ன செய்கின்றார்கள், வெளிநாடுகளில் ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங் போவார்கள். அவ்வளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான ஒரு விடயம் தான் கவுன்சிலிங் என்பது. கவுன்சிலர்கள் பாரிய ஒரு பணியை செய்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை, சிலர்களுடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு, சிலர்கள் வாழ்க்கை பிரிந்து கொண்டிருக்கின்ற போது அதை சேர்த்து வைப்பதற்கான பல முயற்சிகள், அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சியை எடுப்பது என்று தெரியாது என்று தள்ளாடி கொண்டிருக்கின்ற போது அவராகவே ஒரு முடிவை எடுப்பதற்கு உதவி செய்பவர்கள் தான் கவுன்சிலருடைய வேலை. இதை மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கவுன்சிலிங் செல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவை ஒவ்வொரு மனிதர்களும் மாற்ற வேண்டும். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், இன்று எத்தனையோ மனிதர்கள் கவுன்சிலிங் செல்வதற்கான தேவை அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் சமூகம் இப்படி நினைத்து விடுமோ என்ற அச்சத்தில் இன்னும் அவர்களுடைய கவலைகளையும் அவர்களுடைய ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள முடியாமலும் அவர்கள் மூடி மறைத்து தில்லாடி கொண்டிருக்கின்றார்கள். எப்போது இந்த சமூகம் இந்த பார்வையை கைவிடுமோ அப்போதுதான் அனைத்து மனிதர்களும் சுதந்திரமாக சென்று அவர்களுடைய அந்த சிகிச்சை பெறுவதற்கு ஒரு உறுதுணையாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை.